ஹே காய்ஸ், நீங்க பல பேய் கதைகள் கேட்கிறவங்க உங்களுக்கு தான் இந்த வீடியோ. இன்னைக்கு நம்ம கற்பனையால உருவாக்கப்பட்ட 3 பேய் கதைகளை தான் பார்க்க போறோம். கதையெல்லாம் கேட்கறது கூட இது உண்மையா இல்ல கற்பனையான்னு கூட தெரியாது. பட் கற்பனை. சென்னையில இருந்து சில மைல் தூரத்துல ஒரு பண்ணை வீடு அமைஞ்சிருக்கு. 50 ஆண்டுகளுக்கு முதல் இங்கு வாழ்ந்த ஜமீன்தார் குடும்பம் திடீர்னு மறைஞ்சி போனதா சொல்றாங்க. இப்ப இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு நீங்க அந்த வீட்டுக்குள்ள போறீங்க. உங்க பேர் சஞ்சய், நீங்க ஒரு போட்டோகிராஃபர். நீங்க நள்ளிரவுல அந்த வீட்டுக்கு அழகை பார்க்கறதுக்கு புகைப்படம் எடுக்கிறதுக்கு போறீங்க. முன்னுக்கு இருக்க 2 கதவுகளும் துருப்பிடித்து பாதி திறந்த நிலையில காணப்பட்டிருக்கு. உள்ளுக்கு நுழைந்ததும் ஒரு விதமான மல்லிகைப்பூ வாசனை அடிச்சிருக்கு. பட் அந்த வீட்டுல ஒரு செடி கூட இல்லை. நீங்க உங்களோட கேமராவை எடுத்து அந்த பாலடைஞ்ச வீட்டுக்கு ஹோல போட்டோ எடுக்கிறீங்க. ஃப்ளாஷ் லைட்ல இன்னும் மின்றதையும் காண்றீங்க. அந்த வீட்டு ஃபுல் ஹோலுமே இருட்டா இருக்கு. பட் அவன் அந்த ஃப்ளாஷ் லைட் பட்ட அமனுஷன் நடந்ததுக்கு அப்புறம் அவன் கேமரா எடுத்து பார்த்த பொழுது அவன் அங்கனே உறங்கி போயிட்டான். பிகாஸ் காலியா இருந்த அந்த ஹோல்ல ஒரு முதியவர் ஒருத்தர் ஒரு புட்டோத்துல உட்காந்துருக்க மாதிரி அந்த போட்டோல பட்டிருக்கு. உட்காந்துருக்கிறது மட்டும் இல்லை, அந்த அதாவது உங்களையே உத்து பார்க்குற மாதிரியே அந்த ஃபோட்டோவில் பட்டிருக்கு. பட் நேரில் பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல்லி இருட்டாக தான் இருந்திருக்கு. பயத்தில் நீங்கள் வெளியோட பார்க்கும்போது உங்களுக்கு பின்னுக்கு இருந்து ஒரு மெல்லிய குரல் கேட்குது. தம்பி, விளக்க அணைச்சிட்டு போ, என் கண்ணு கூசுது அப்படிங்கிற குரல் தான் அது. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. இப்போ உங்களுக்கு கேமராவே தேவையில்லை, ஏன்னா அந்த முதியவர் உங்கள் கண்ணு முன்னாடி நிற்கிறாரு. அவர் கூட முழுசா தெரியல, புகை மண்டலமா தெரிஞ்சிருக்கு. நீங்க யாரு அப்படின்னு நடுக்கத்துடன் கேட்குறீங்க. அந்த முதியோர் சொல்றாரு, இந்த வீட்டுடைய காவலாளி நான் தான். இந்த வீட்டுல என்ன தவிர யாராலையும் வெளியே போக முடியாதுன்னு சொல்றாரு. அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம பயங்கரமா கத்தி சிரிக்கிறாரு. அடுத்த நொடி எல்லா கதவுகளும் சாத்திருச்சு. மறுநாள் காலையில சஞ்சய், அதாவது உங்க வீட்டு கேமரா மட்டும் அந்த வீட்டுக்கு வெளியே இருக்கு. வீட்டின் கதவுகளும் சாத்தப்பட்டு மயான அமைதி நிலவுது. இப்ப அந்த பழைய மங்கள பக்கத்துல நான் நடந்து வைக்கிறேன். நடந்து போறதுல கேமரா எடுத்து என்ன புகைப்படம் பார்க்கணும். நீங்க தனியா வந்து யாரோட பேசுற மாதிரி புகைப்படம். அதன் பிறகு உங்களை யாருமே காணல. ராஜஸ்தான் மாநிலம் அல்வார் மாவட்டத்தில் உள்ள சரிஸ்கா புலிகள் காப்பகத்தின் எல்லையில் ஆரவல்லி மலைத்தொடரில் பாங்கர் ஃபோர்ட் அமைந்திருக்கு. இந்த கோட்டை கிறிஸ்துவின் 17ஆம் நூற்றாண்டில் ராஜா பகவந்த் தாசால் என்பவரால் கட்டப்பட்டிருக்கு. அவனது மகன் மாதோ சிங்கின் தலைநகரமாக மாறியது அந்த பாங்கர் கோட்டை. இந்த பாங்கர் கோட்டையில 2 மர்ம கதைகள் சொல்லப்பட்டுள்ளது. அதில் முதலாவது தான் மந்திரவாதியின் சாபம். ஒரு மந்திரவாதி இளவரசி ரத்னாவதியின் மேல் காதல் கொண்டு அவரை வசியப்படுத்த முயன்ற போது அவர் கொல்லப்பட்டார். அவர் இறப்பதற்கு முன்பு இந்த பாங்கர் கோட்டை அழிந்து போகணும்னு சாபம் விட்டுட்டு இறந்திருக்காரு. சன்னியாசியின் நிபந்தனைகள். வால்நாத் என்ற சன்னியாசியின் தியான இடத்தின் மீது கோட்டையின் நிழல் விழக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிபந்தனையை மீறியதால அந்த கோட்டைக்கு அழிந்து போகணும்னு சாபம் விட்டுருக்காருன்னு சொல்றாங்க. இந்திய தொல்பொருள் ஆய்வு மையம் இந்த பாங்கர் கோட்டைக்கு சூரிய மறைவின் பின் போறதுக்கு கடுமையான தடை விதிச்சிருக்கு. கட்டடக்கலை மற்றும் ரம்மியமான உருவக்கலைகள்னால பல சுற்றுலா பயணிகள் கவர்ந்த இடமாக இன்னைக்கு வரைக்கும் இது இருந்துகிட்டு வந்திருக்கு. இது குஜராத் மாநிலம் சூரத் என்ற மாவட்டத்தில் அமைந்திருக்கு. புற கடலாகும். மற்ற இடத்துல உள்ள கடலோட்டு மணல் நிறமாக இல்லாம இந்த கடலோட்டு மணல் முழுக்கவே கருப்பு நிறமாக தான் காணப்படுகிறது. சொல்லப்பட்ட கதை என்னன்னா, இந்துக்களின் சடலங்கள் இந்த கடலோட்டு மண்ணில் தான் புதைக்கப்பட்டதாகவும் எரிக்கப்பட்டதாகவும் கூறப்படுது. அதாவது கல்லறையாக காணப்பட்டதாகவும் கூறப்படுது. திருப்தி அடையாத ஆத்மாக்கள் அல்லது மோட்சம் அடையாத ஆவிகள் உலகம் ஒரு கடற்கரையாக கூறப்படுது. இதனால இது இந்தியாவில் பயன்படுத்தக்கூடிய ஒரு கடல் பரப்பாக காணப்பட்டு வருது. இரவில் அந்த கடற்கரை பக்கத்துக்கு போனவன் மாயமா காணாமல் போனதாகவும் பல ஒலிகள் அமானுஷ ஒலிகள் கேட்கிறதாகவும் கூறப்பட்டு வருது. இது இவ்வளவு பயமுறுத்தக்கூடிய இடமாக இருந்தாலும் பல சுற்றுலா தலங்கள் பல சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்கு. இந்த கடற்கரையில அதிகமாக விற்கப்படுற ஒரு உணவு பஜ்ஜி, தக்காளி பஜ்ஜி மற்றும் பால் பஜ்ஜி.
பேய்க்கும் பஜ்ஜுக்கும் தொடர்பு இருக்கா? ஓகே, ஏதோ ஒன்று இந்த மாதிரி கடற்கரைகளுக்கு உங்களுக்கு போக விருப்பமா இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யார் அந்த தைரியசாலின்னு பார்க்கலாம். இந்த 3 ஸ்டோரியில் இந்த ஸ்டோரி உங்களை ரொம்ப தைரியமான ஸ்டோரின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டு 3மே வீக்னஸான ஸ்டோரிஸாக இருந்தால் அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் 3 ஸ்டோரி நான் கொண்டு வரேன், இதை விட ரொம்ப க்ரீப்பியான ஸ்டோரியாக இருக்குது. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.